of Judges chapter 14 verse 14. 14வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். கர்த்தாவே, இந்த நாளில் என்னோடு நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை நீர் பேசும் என்று நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே என்னோடு பேசும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே என்னோடு பேசும், என்னோடு பேசும், என்னோடு பேசும். எல்லாரும் 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 ஹல்லேலூயா. யார் வாக்கு தத்தங்களை வாசிக்கிற நேரம் இல்லை இது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்னோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார் என்று சொன்ன உம்முடைய கிருபையின் வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். அடிமையினுடைய ஆண்டவரே எல்லா மந்த நாவுகளையும் திக்குவாயையும் கர்த்தர் நீர் மாற்றும். வேத அறிவிலே குறைவுள்ளவன், கர்த்தர் நீர் என்ன பேச விரும்புகிறீரோ நீங்க அதை பேசுங்கப்பா, நீங்க அதை பேசுங்க. பிரயோஜனமானவைகளை பேசுகிற தெய்வமே, இந்த முதலாவது செய்தியை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. என்னோடும் எங்களோடு கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அடிமை முற்றிலும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய இளைத்த உள்ளங்கள் ஆண்டவரே பலனடையத்தக்கதாக, சோர்ந்த உள்ளங்கள் பலனடையத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஆலோசனையின்படி நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். சிம்சோன் சொல்லும் போது தானே ஒரு விடுகதையை அவன் உருவாக்கி தான் கடந்து வந்த பாதையில ஒரு கொடிய சிங்கத்தை அவன் சந்தித்து அந்த சிங்கத்தை என்ன செய்தான்? கொலை செய்தான். கொலை செய்துவிட்டு போயிட்டான். பல நாட்களுக்கு பின்பு மீண்டும் அவன் அதே இடத்திலே வரும்போது பயங்கரமான பசியோடு கூட வருகிறான். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி போனவனாக அவன் கடந்து வருகிறான். சோர்ந்த உள்ளத்தோடு கூட அவன் அந்த இடத்திலே வருகிறான். அப்படி வரும்போது எந்த இடத்துல சிங்கத்தை அவன் எதிர்கொண்டு அந்த சிங்கத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவன் மேற்கொண்டு அதை கொலை செய்தானோ, அதை கொன்று போட்டானோ, அதே இடத்துல அவன் போய் இப்பொழுது தன்னுடைய பசி நேரத்தில் அங்க போய் பார்க்கிறான். அவனுக்கு தெரியாது இந்த சிங்கத்துல இருந்து தனக்கு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அன்றைக்கு நம்ம கொலை செஞ்சு இந்த இடத்துல போட்டு போனமே ஒரு சிங்கத்தை, அந்த சிங்கத்தை போய் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஒன்று அங்க போய் பார்த்தான். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிங்கத்தின் சரீரத்துக்குள்ள என்னத்தை கண்டா? தேன் போய் அதுக்குள்ள கூடு கட்டி இருக்கு.
அந்த எலும்புகளுக்குள்ள என்ன போய் கூடு கட்டி இருக்கு? தேன் போய் கூடு கட்டி இருக்கு. நீங்க இத அதிகாரத்தை எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க தேன் கூடு கட்டி இருக்கிறது. அந்த சிங்கத்தின் அந்த சரீரத்துக்குள்ள தேன் கூடு கட்டி இருக்கிறத போய் அவன் எடுத்து அதை சாப்பிட்டான். அவனுடைய கண்கள் தெளிவடைந்தது, பசி தீர்ந்தது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதுமே எங்க போய்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா திம்னாத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான். பெலிஸ்திய தேசத்துக்கு இவன் போய்கொண்டு இருக்கிறான். அங்க போன இடத்துலதான் இவன் அங்க இருந்த பெலிஸ்தியர்களிடத்துல இந்த விடுகதையை வைக்கிறான். நான் ஒரு விடுகதை உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். இந்த விடுகதைக்கு நீங்க 7 நாளைக்குள்ள என்ன செய்யணும்? பதில் தர வேண்டும். இந்த விடுகதைக்கு நீங்க கரெக்டா பதில் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்தந்த வெகுமதிகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன். இந்தந்த வெகுமதிகள் எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினான். சொன்ன பிறகு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனுக்கு 3 நாள் வரைக்கும் அவங்க யாராலையும் இதை கண்டுபிடிக்கவே முடியல. காரணம், இது இவனுக்கு மட்டும்தான் தெரியும். சிங்கத்தை சந்தித்தது, சிங்கத்தை கொலை செய்தது. மீண்டும் சில நாட்களுக்கு பின்பு அந்த இடத்துக்கு வந்த போது சிங்கத்தின் வயிற்றுக்குள்ள இருந்து அங்க இருந்த தேன் கூட்டுக்குள்ள இருந்து தேனை எடுத்து சாப்பிட்டது. அப்ப கண் தெளிவடைந்தது, சரீரத்தில் பலன் வந்தது. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சிம்சோனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இவன் போய் அந்த பெலிஸ்தியர்களிடத்தில் சொல்லுகிறான், நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை ஒன்று சொல்ல போறேன். அது அப்பப்ப பீரங்கி வெடிக்கும். கவனிங்க. இங்க வெடிக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரோ தூங்குறாங்கன்னு அர்த்தம். டப்புன்னு வெடிச்ச உடனே அவங்க எவ்வளவு அப்படி அதிர்ந்து போய் அப்படி முழிக்கிறாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க. அப்ப அவன் சொன்ன இந்த விடுகதையை சொல்லுவேன். இந்த 7 நாளுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? இதனுடைய இந்த விடுகதைக்கு நீங்க இந்த விடுகதையை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க உன் விடுகதையை சொல்லு பாப்போன்னு. இவன் போய் சொல்லிட்டான், பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணமும் பலவானிடத்திலே இருந்து மதரமும் வந்தது என்று சொன்னான். வந்தது என்று சொன்னான். இதத்தான் பரிசுத்த ஆவியானவர் நியாயாதிபதிகள் 14:14 வசனமாக அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் இந்த 14வது வருஷத்துல 2014 தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து உனக்கு பட்சணம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து உங்களுக்கு என்ன வரப்போகிறது? பட்சணம். பட்சணம் என்று சொன்னால் ஆகாரம். பட்சிக்கிறவன் என்று சொன்னால் பட்சிப்பு. பட்சிப்பு அதனுடைய நான் சொல்றதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ளணும். எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி அந்த உடைந்து போயிருந்த அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு கட்டினான். கட்டின பிறகு அந்த பலிபீடத்துக்கு மேலே பலிமிருகத்தை அவன் என்ன செஞ்சான்? துண்ட துண்டாக வெட்டி அதுக்கு மேல வச்சான். வைத்து விட்டு என்ன செய்தான் என்றால், சுற்றி வர எத்தனை குடம் தண்ணி? 4 குடம் தண்ணிய அதை சுற்றிலும் ஊற்றினான். பலிபீடத்தை சுற்றிலும் என்ன செஞ்சான்? 4 குடம் தண்ணிய ஊற்றினான். இப்படி 4 குடம் தண்ணியை அவன் ஊற்றின பின்பு ஒரு சின்ன ஜெபம் பண்ணா. கேட்டருளும் என்னை கேட்டருளும். இதுதான் அந்த ஜெபம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி அங்கே வைக்கப்பட்டிருந்த பலிமிருகத்தின் கரிகளை எல்லாம் பட்சித்தது மாத்திரமல்ல, பைபிள்ல சொல்லி இருக்கு, சுற்றிலும் ஊற்றப்பட்டிருந்த தண்ணீரை அந்த அக்கினி நக்கி போட்டது. என்ன போட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம், தண்ணி ஊத்துனதுக்குரிய அடையாளமே இல்லை. அவன் எத்தனை குடம் தண்ணி ஊத்துனா? 4 குடம் தண்ணீர் அதுக்குள்ள ஊற்றுனா.
4 குடம் தண்ணீரை ஊற்றுனா. ஆனா இப்ப யாருமே அதை நம்ப முடியாது. எலியா 4 குடம் தண்ணீரை ஊற்றினான் என்று யாருமே சொல்ல முடியாது. காரணம், அந்த அக்கினி அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றினான் என்று சொல்லக்கூடிய யாரும் நம்ப முடியாத அளவுக்கு அது அப்படியே என்ன செய்தது, நக்கி போட்டது. என்றால் இருந்த இடமே தெரியாமல் ஆக்கிவிட்டது. தண்ணி ஊற்றினதே தெரியாது, அந்த அளவுக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டது. அப்ப பட்சிக்கிறவன் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒன்றுமே இல்லாம இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு பட்சிக்கிற ஒன்றுதான், அவனுக்கு பேர் தான் பட்சிக்கிறவன். புரியுதா? இப்ப பாருங்க, சிங்கம் கூட ஒரு மானை பிடிக்குதுன்னு சொன்னா அது சாப்பிடும். எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதுல ஏதோ ஒன்ன சாப்பிட்டு போட்டிருக்குன்னு சொல்ற மாதிரி எலும்புகளையாவது போட்டு போகும். எலும்புகளையாவது என்ன செய்யும்? போட்டுட்டு போகும். கொம்புகளையாவது போட்டுட்டு போகும். ஆனால் பட்சிக்கிறது என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு மான் வந்தது என்கிறதுக்கு அடையாளமே கிடையாது. அந்த இடத்துல அதுக்காக மான் வராம இல்ல, அந்த இடத்துல ஒரு மான் வந்தது. ஏதோ ஒரு மிருகம், அந்த மான் என்ற ஒன்று இருந்தது என்று சொல்லக்கூடாத அளவுக்கு, அடையாளமே இல்லாத அளவுக்கு முடி முதற்கொண்டு எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டு போயிருச்சு. ஒண்ணுமே கிடையாதுங்க. இதற்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் பட்சிப்பு. இது என்னங்க? இதுக்கு பேர் என்னங்க? பட்சிப்பு. அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. அடையாளமே இல்லாமல் ஆகக்கூடிய வகையில அதை அழித்து போடுவது தான் அதுக்கு பேர் என்னங்க? பட்சிப்பு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி பட்சிக்கிறவன், புரியுதாங்க? அப்படி பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து என்ன கிடைச்சது? பட்சணம் கிடைத்தது. பட்சணம் என்றால் ஆகாரம். பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய அளவுக்கு ஆக்கக்கூடிய ஒருவனிடத்தில் இருந்து நான் உயிரா இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா, அந்த மிருகத்தினிடத்தில் இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? ஆகாரம் கிடைத்தது. பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணம். பலவானிடத்திலே இருந்து மதுரம். பலவானிடத்துல மதுரம், இனிமையான ஒன்றை எதிர்பார்க்கவே முடியாது. சிங்கத்துக்கிட்ட போய் இனிமையை எதிர்பார்க்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சிங்கத்திடம், இங்க சிங்கத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்திடம் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குமா? சிங்கத்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்க சிங்கத்தை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொன்னாலும் அது உங்களை பார்த்து ஐ டு லவ் யூ அப்படின்னு சொல்லாது. சொல்லுமா? அது இனிமையான என்ன வார்த்தையை நீங்க சொன்னாலும் அது உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அது பட்சிக்கிற ஒரு கொடூர மிருகம். வேதம் சொல்லுகிறது, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இதுவரைக்கும் யாரையும் சரி பட்சிக்கிற ஒன்றாக இருந்தாலும், உங்களையே பட்சிக்கணும்னு நினைத்த ஒன்றாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பட்சிக்க நினைத்த ஒன்றினிடத்தில் இருந்து உனக்கு பட்சணம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து உனக்கு அழிவு வரும் என்று நீ நினைத்து பயந்தாயோ, அந்த இடத்துல இருந்து உனக்கு வாழ்வு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எழுதி வச்சுக்கங்க, இந்த வருஷத்துல உங்க குடும்பத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு. அல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல இருந்து அழிவு வரும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வாழ்வு வரும். எந்த இடத்துல உங்களை சிறுமைப்படுத்த நினைத்தார்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் அதுக்கு ஆதாரம் உண்டு. இப்ப நாங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல எனக்கு எது கிடைக்காதோ, எந்த இடத்துல ஒருவருக்கும் எதுவும் கிடைக்காதோ, அந்த இடத்துல இருந்து எனக்கு கிடைக்கும். ஆமென். எந்த இடத்துல இருந்து ஒத்தாசை ஒருவனுக்கு வராதோ அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
ஆமென். என்ன அல்லேலூயா. ஆழ்வார்பேட்டையில மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி வரும். ஆனா என் வீட்டுக்கு டெய்லி வரும். ஆமென். என் வீட்டுக்கு டெய்லி வரும். எங்க இருந்து வருதுன்னு கேக்குறீங்களா? அதான் எனக்கும் புரியல. ஆனா வரும். ஆமென். வருதுன்னா பாஸ்டர் நீங்க சும்மா சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து 25 நாள் ஆச்சு, உங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி தான் நாங்க இருக்கோங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என் பக்கத்து வீட்டுக்கே வரல, அப்புறம் நீ 4 வீடு கதையை சொன்னீனா? ஆனா எனக்கு வருது இல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணம் வரியா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையே காண்பாய். ஆமென். நீ எதுக்கு அதை சிங்கமாவே பார்த்துக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு அதை சிங்கமாவே பார்த்துக்கிட்டு இருக்க? நீ சிங்கமா பார்க்கறது அசிங்கம். அல்லேலூயா. நீ அதை சிங்கமாவே பார்க்காத. உனக்கு பட்சணம் தரும் ஒரு பொருளாக நீ அதை பார். ஆமென். அப்படி இருக்கும்போது பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து நிச்சயமா எந்த இடத்துல இருந்து ஒருவனுக்கும் வராதோ அந்த இடத்துல இருந்து உனக்கு வரத்தான் போகுது. அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு வியாதியிலிருந்து ஒருவனுக்கு மீட்பே கிடையாதோ அந்த வியாதியிலிருந்து தான் உனக்கு ஒரு மீட்பு வரப்போகுது. அல்லேலூயா. எந்த கேடுகளிலிருந்து ஒருவனாலும் தப்ப முடியாதோ அந்த கேடுகளிலிருந்து தான் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஆமென். நான் சொல்லலைங்க, பைபிள் அப்படித்தான் சொல்லி இருக்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரே போராட்டம், என்ன பிரசங்கம் பண்றது ஆண்டவரேன்னு காலையிலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தேன். புரியுதா? பல வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து பார்த்தேன். அவைகளிலே சில பிரசங்கங்களையும் ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லாம் செய்தேன். எனக்கு ஒரு விடுதலையே கிடைக்கல. ஆனா இந்த வசனத்தை எடுத்து நான் பார்த்தபோது இதைத்தான் பேசணும். அல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு பேசணும் என்கிற ஒரு தெளிவை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து, பட்சிக்கிறவனிடத்துல இருந்து ஆமென் பட்சணம் உங்களுக்கு வரும். வேதத்துல சில உதாரணங்களை நான் உங்களுக்கு அதிலிருந்து பேச விரும்புகிறேன். வாசியுங்கள். யாத்திராகமம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 1 1வது அதிகாரம் 22வது வசனம் verse 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம், பார்வோன் என்ன சொல்லுகிறான் கேட்டீங்கன்னா, பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே கூட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அதற்காகவே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, பிரசவத்துக்காக வருகிற பெண்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றால் உடனடியாக அதை கொலை செய்வதற்காக ஸ்பெஷலா 2 மருத்துவச்சிகளை வேற வச்சான். அந்த மருத்துவச்சிகளுக்கு பேர் என்னங்க? சப்பீரால் சிப்பிரால் பூவாளுங்க. நீங்க சப்பீராளுங்கிறீங்களே. சிப்பிரால் பூவாள். அழகான பேர்ல. என் பேர பிள்ளைக்கு கூட அந்த பேரை தான் வைக்கலான் இருக்கேன். நீங்க தான் சொல்லணும், சிப்பிரால்னு வைக்கலாமா பூவாள்னு வைக்கலாமா? தோத்துறா. கவனிங்க, மத்தத்துல அது எபிரேய பேரு. இந்த எபிரேய பேர்ல 2 நர்சஸ் 2 மருத்துவச்சிகள் அங்க வைத்து, அநேக மருத்துவச்சிகள் உண்டு, அதில் இவங்க குறிப்பிடப்பட்டவர்கள் இவர்கள். 2 எபிரேய மருத்துவச்சிகளை வச்சு அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, எபிரேய ஸ்திரீகள் குழந்தைகளை பெற்றெடுக்க உங்ககிட்ட வரும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அவைகளை கொன்று விடுங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதை என்ன செய்யுங்க? அதை உயிரோடே வையுங்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய தேசத்திலே ஒரு சட்டத்தை போட்டான். ஏன் என்று சொன்னால், யோசேப்பினுடைய காலத்தில தான் யாக்கோபும் அவனோடு கூட சேர்ந்த 70 பேரும் என்ன செய்தார்கள்? எகிப்துக்கு போனார்கள். அப்பொழுது யாக்கோபும் அவனோடு கூட 70 பேரும் எகிப்துக்கு போன போது
அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்த பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் இருந்தது யாரு? யோசேப்பு. அங்க போன இந்த எபிரேயர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பயங்கரமா அவர்கள் சொல்லுங்க பழுகி பெருகினார்கள். பயங்கரமா என்ன செஞ்சாங்க? பழுகி பெருகினார்கள். இதை பார்த்த கேள்விப்பட்ட பார்வோனுக்கு பயம் வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் விட்டா நமக்கு விரோதமா எவனாவது ஒரு எதிரி வந்தான்னு வச்சுக்கோ, அந்த எதிரி கூட இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை காலி பண்ணிட்டு இவங்களையும் இந்த ஊரை தேசத்தை பிடிச்சிருவான். நீங்க 10வது வசனத்துல நீங்க 9-10 வசனத்தை வாசிட்டீங்கன்னா அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான். இப்ப வாசிக்க வேண்டாம். ஆகையினாலே நாம் என்ன செய்வோம்? இந்த எபிரேய வாலிபர்கள், எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டான். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து கொஞ்ச நாள்ல நிறைய குழந்தைகளை பிடித்து 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 எங்க போட்டாங்க? நைல் நதிக்குள்ளே ஆண் குழந்தைகளை போட்டார்கள். நைல் நதியில போட்டு என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். நைல் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் டெத், மரணம். நைல் என்றால் என்னங்க அர்த்தம்? மரணம். அது ஒரு மரண நதி. அந்த மரண நதியிலே என்ன செய்தார்கள்? பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகள் பிறந்தா உடனே அது அரசாங்கத்துக்கு தெரிந்தால் உடனடியாக அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்வாங்க? நைல் நதியில போட்டுருவாங்க. நைல் நதி ஏகப்பட்ட பேருடைய உயிரை சாப்பிட்ட ஒரு நதி அது. அப்படிப்பட்ட நதியில ஆண் குழந்தைகளை எல்லாம், எபிரேய ஆண் குழந்தைகளை எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிற அந்த காலத்திலே மோசையின் தாய் என்ன செஞ்சா? ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அழகான ஆண் குழந்தையை என்ன செய்தால்? பெற்றெடுத்தார். இந்த அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து வெளியவே சொல்லல. 3 மாசம் வரைக்கும் என்ன செஞ்சா சொல்லுங்க? வீட்டுக்குள்ள பொத்தி 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 சத்தம் வராம அருமையா குழந்தைய வளர்த்தா. 3 மாசத்துக்கு மேல முடியல. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா மோசே சும்மா வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்திலேயே வீம்பான மோசே வீரியமா கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாய்க்கு ஒரு இது, இந்த மகனால நமக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் போகுதுன்னு சொல்லி வேதனையோட கண்ணீரோட, நல்லா கவனிக்கணும், மோசே என்கிற அந்த மகனை, மோசே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தூக்கி எடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. மோசே என்றால் என்னங்க அர்த்தம்? தூக்கி எடுக்கப்பட்டவன். தூக்கி எடுக்கப்பட்டவன். இந்த மோசைய 3 மாச குழந்தை ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு, ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு, அந்த நாணல் பெட்டியை சுத்திலும் நல்ல கீழெல்லாம் பூசி, கீழ்னா புரியுதாங்க, தண்ணி உள்ள போயிடாம இருக்க தாரெல்லாம் பூசி, அந்த குழந்தைய அழகா ஒரு துணியில சுத்தி உள்ள வச்சு அழுதுகிட்டே தாய் என்ன செஞ்சா? அனுப்பிவிட்டா. நல்லா கவனிக்கணும், அனுப்பிவிட்டா. தூக்கி எடுக்கப்பட்டவன் மோசே. சரியா? அனுப்பிவிட்ட உடனே இந்த குழந்தை அப்படியே மிதந்து போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, பார்வோனின் குமாரத்திய பார்த்து அப்பந்தான் சொன்னாரு, நீ போய் குளி. என்ன சொன்னாரு? ஆமென். அந்த பெண் அங்கே வருகிறாள். யார் வர்றாங்க? பார்வோனின் குமாரத்தி. அவளுக்கு பேர் வந்து தெர்மாடிஸ். பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்கப்படாது. அவளுக்கு பேர் என்னங்க? தெர்மாடிஸ். அப்ப அந்த தெர்மாடிஸ்ங்கிற அந்த பெண் இருக்கா பாருங்க, அவன் அரண்மனையிலிருந்து போய் இறங்கி வாரா. எதுக்கு வாரா? தற்செயலா வரலங்க, ஆண்டவருடைய ஏவுதல். அல்லேலூயா. மோசையை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தார். ஆகையினாலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், தூக்கி எடுக்கப்பட்ட அவனை குறித்து ஆண்டவருடைய ப்ரீ பிளான், முன்கூட்டியே ஆண்டவர் வைத்திருந்த சித்தத்தின்படி அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, நீ இப்ப போனு. இந்த அம்மா இறங்கி வந்த அழகான ஒரு பேலை ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு நாணல் பெட்டி ஒண்ணு அப்படியே அசைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அசைஞ்சு போய்கிட்டு இருக்கிற பெட்டியை உடனே வேலைக்காரி கிட்ட சொன்ன, என்னமோ ஒரு பெட்டி போகுது, அது என்னன்னு பாருண்ணா. வேலைக்காரி போய் அதை எடுத்துட்டு வந்து, அம்மா இந்த பெட்டிக்குள்ள அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குதுன்னா. இவ பார்த்துட்டு இவ சொன்னா, அந்த குழந்தைய அப்படியே இங்க கொண்டு வா. இந்த குழந்தைய பார்த்தா என்ன அழகா இருக்கு, இந்த குழந்தைய யார் இப்படி ஆத்துல விட்டது?
அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை எங்க கொண்டு போனா? அரண்மனைக்கு கொண்டு போய் வளர்க்க ஆரம்பித்தார். என்ன செய்ய ஆரம்பிச்சா? வளர்க்க ஆரம்பித்தான். நல்லா கவனிக்கணும். எந்த அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் வந்தது. என்ன சட்டம் வந்தது? எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற சட்டம் வந்தது. எந்த அரண்மனையில் இருந்து ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் வந்ததோ அதே அரண்மனையில தான் மோசே இளவரசனாக வளர்ந்தார். என்னங்க உணர்வே கிடையாது உங்களுக்கு? தூக்கம் வந்தா எப்படி பாஸ்டர் உணர்வு வருங்கிறீங்களா? உணர்வு இல்லாம தூங்குறீங்களா? கவனிங்க இப்ப. ஹல்லேலூயா, ஆமென். எந்த அரண்மனையில ஒரு சட்டம், என்ன சட்டம் பிறந்தது? எல்லா எபிரேய ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. அதே அரண்மனையில தான் சொல்றாங்க இந்த எபிரேய குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் குறித்து நீங்களும் நானும் யார் தெரியுமா? தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசுகளின் பிடிகளிலிருந்து, சகலவிதமான பிசாசின் கிரியைகளிலிருந்து நீங்களும் நானும் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். தூக்கி எடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மோசேக்கு நான் தேவன் என்றால் உனக்கும் நான் தேவன். மோசேயை ஒரு நைல் நதி, எந்த ஒரு நைல் நதி எல்லா எபிரேய குழந்தைகளையும் அழித்ததோ அதே நைல் நதியில தான் நான் மோசேக்கு என்ன செய்தேன்? வாழ்க்கையை கொடுத்தேன். காரணம் என்ன தெரியுமா? மோசே தூக்கி எடுக்கப்பட்டவன். நீங்களும் கூட அக்கிரமம், பாவம், அநியாயம், அடிமைத்தனங்களில் இருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே தூக்கி எடுக்கப்பட்டது உண்மையானால் உங்களுக்காக கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு ப்ரீ பிளான் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அது புரியாது. இன்னைக்கு தான் 1வது நாள் 2வது மணி நேரத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை தூக்கி எடுப்பதற்காக கர்த்தர் ஒரு ராஜகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் உங்களை தூக்கி எடுத்து விட்டார். எவர்கள் எல்லாம் தூக்கி எடுக்கப்பட்டார்களோ, தூக்கி எடுக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லாரையும் பட்சிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு பட்சணத்தை தரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருக்கும் ஒத்தாசை தராத நிலைமை உங்களுக்கு ஒத்தாசை தரப்போகிறது. ஆமென். இப்ப புரியுதா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும்னு. எந்த இடத்துல இருந்து நமக்கு விரோதமான சட்டம் வருதோ அதே இடத்துல இருந்து நமக்கு வாழ்க்கை வரும். ஆமென். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். நீங்க அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் காத்து இருந்துட்டு இதுதான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றாங்க அப்படின்னு மனசை சலந்து போகாதீங்க. சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. எதிர்பார்ப்போடு கூட இருங்க. எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. ஆமென். என்ன வேணுங்க? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவை. நீங்க எதிர்பார்ப்போடு கூட இருங்க. பட்சிக்கிறவனிடத்துல இருந்து உங்களுக்கு பட்சணம் வரும், பலவானிடத்துல இருந்து உங்களுக்கு மதரம் வரும். ஆமென். இரண்டாவது இன்னும் ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். Book of Jonah chapter 1 verse 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இது எந்த மீன் தெரியுமாங்க? யார் ஒருவன் இந்த கடலுக்குள்ள விழுந்தாலும் அவர்கள் எல்லாரையும் அழைத்து போடுகிற மீன். உடனே என்ன செய்யும் சொல்லுங்க? இந்த மீன் விழுங்கினாலும் பரவாயில்ல, வயிற்றுக்குள்ள இதே மாதிரி இன்னும் 20 பேர் இருக்கல, ஒருத்தனும் கிடையாது, உள்ள போனவன் அத்தனை பேர் அவுட்டு. பட்சிக்கிற மீன். இது என்ன மீனுங்க? பட்சிக்கிற மீன். யோனாவின் நிமித்தம் ஒரு பெருங்காற்று கடலிலே ஏற்பட்டது. அந்த கடலிலே ஒரு பெருங்காற்று ஏற்பட்ட போது
சீட்டு போட்டு பார்க்கறாங்க. அந்த சீட்டு யார் பேர்ல விழுகுது? யோனாவின் பேர்ல விழுகிறது. அந்த யோனாவை தூக்கி என்ன செய்தார்கள்? உடனே சொல்றாங்க, யோனாவே சொல்றான், நான் தான் அந்த ஆளு, நீங்க என்ன தூக்கி என்ன செய்யுங்க? கடல்ல தூக்கி என்ன போடுங்க. என்ன எங்க போடுங்க? கடல்ல தூக்கி போடுங்கிறான். உடனே யோனாவை என்ன செய்தார்கள்? கடலுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். பெருங்காற்று உடனடியாக என்ன செய்தது? நின்று போனது. பெருங்காற்று உடனடியாக நின்று போனது. இப்ப பெருங்காற்று உடனடியாக நின்றது. ஆனால் யோனாவை சொல்லுங்க, விழுங்குறதுக்கு ஒரு மீன் அங்கே வந்தது. இந்த மீன் பாத்தீங்கன்னா யாரையுமே விழுங்கிரும். அப்புறம் விழுங்கின மாதிரியே அவனை வயிற்றுக்குள்ள வச்சிருக்காது. அவனை ஆகாரணமா என்ன செய்யும்? சீரணித்து போட்டுவிடும். வயிற்றுக்குள்ள போனது யோனாவா யாருன்னே தெரியாது. வயிற்றுக்குள்ள என்ன போச்சுன்னே தெரியாது. மீனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிவிடும். ஆனால் அந்த யோனாவுடைய வயிற்று, அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள யார் போனா? யோனா. யோனா போயிட்டு அந்த வயிற்றுக்குள்ள இருந்து என்ன பண்ணா? 2வது அதிகாரம் 9வது வசனம். நானோவினில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். பாருங்க, வெளியில இருக்கிற நேரம் இதை பண்ணல, உள்ள போய் மாட்டிக்கிட்டு இப்ப என்ன சொல்ற? நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு நான் பலியிடுவேன். வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு சொல்றேன், ஆண்டவரே துதியின் சத்தத்தோட நான் உமக்கு என்ன செய்வேன்? பலியிடுவேன் என்று சொன்னான். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனையை எங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? மீன் வயிற்றுக்குள்ள போய் இதுவரைக்கும் பண்ணாத ஆராதனை எல்லாம் இப்ப எங்கதான் நடக்குது? அட சொல்லுங்க. ஆமாங்க, ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிற நேரம் ஸ்தோத்திரம் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்து பண்றான் பாருங்க ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திரம்லாம் இப்பதான் பண்றான். புரியுதாங்க? புக்கு வாங்கி வச்சு ஏதாவது பிரச்சனையில சிக்கினாதான் உடனே ஓடுறாங்க. அந்த ரிவைவல் புக் ஸ்டால்ல போய் ஒரு 1000 ஸ்தோத்திர பலி இருக்கா? இல்லைன்னு சொன்னா நீங்க நாளைக்கு நாளை மறுநாள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டு அதை அவர் வாங்கி கொடுக்க, வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உட்கார்ந்து இருந்து அப்பாடா ஒரே நாள்ல 1000 ஸ்தோத்திரம் பலமுறை. ஆண்டவருக்கும் பாத்தீங்கன்னா சில வேலைகள்ல நம்ம வாயிலிருந்து தோத்திரம் வரணும்னு சொன்னா சில மீன் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அப்படித்தானுங்க? மீன் வந்து முழுங்கணும். மீன் முழுங்கி உள்ள போன உடனே தான் நமக்கு என்ன வருது? அட சொல்லுங்க. உள்ள போன உடனே நாம என்ன பண்ணா? இதுவரைக்கும் நிறைவேற்றாத ஒரு பொருத்தனையை ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரை என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான். இப்ப ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்த உடனே நல்லா கவனிங்க, பட்சிக்கிற மீன் இவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. என்ன கொடுத்தது? அப்படிதானங்க? நீங்க அதை வாசிச்சு பாருங்களேன், என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. 1:17 வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எத்தனை நாள் இருந்தாரா? 3 நாள். 3 நாளுங்க சேஃபா உள்ள இருந்தாரு. எப்படி இருந்தாருங்க? பாதுகாப்பா உள்ள இருந்தாரு. அதான் சொல்றேன், துதிக்கிற மனுஷன் எவனோ, தேவனை ஆராதிக்கிற மனுஷன் எவனோ, ஆபத்து காலத்திலே பொருத்தனையை செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மனுஷன் எவனோ, அந்த மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது பட்சிக்கிற மீன் கூட பாதுகாப்பை கொடுக்கும். என்ன செய்யுங்க? பட்சிக்கிற மீன் கூட. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய தோத்திரம் இருக்குல்ல, அது சாதாரணமானது அல்ல. நாம் துதிக்கிற துதி இருக்கு பாருங்க, அது சூழ்நிலைகளையே மாற்றக்கூடியது. ஆமென். நாம் துதிக்கிற துதி சூழ்நிலைகளையே மாற்றக்கூடியது. பட்சிக்கிறவனை பட்சணமாக மாற்றும். பட்சிக்கிற மீனை பாதுகாக்கும் மீனாக அது என்ன செய்யும்? மாற்றும். ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்தே அதிகமா நடந்த நடக்காத நன்மையான தீமையான எதுவானாலும் சரி, பவுல் சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுடைய சித்தம் எதுவென்று சொன்னால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அது கர்த்தருக்கு சித்தம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நீங்கள் இவ்விதமாய் ஸ்தோத்தரிக்கும் போது பட்சிக்கிற மீனை பாதுகாக்கும் மீனாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எந்த இடத்துல நீங்க இருந்துகிட்டு எனக்கு இங்க பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்களோ, ஒரு நாள் ஒரு இடத்துல போய் நான் அகப்பட்டு கொண்டேன். அந்த இடத்துல அகப்பட்டு கொண்ட பிறகு நானும் பிரதர் சார்ல்ஸும் அங்க போய் அகப்பட்டு கொண்டோம். எந்த இடம் அதெல்லாம் கேட்கப்படாது. அப்புறம் அந்த இடத்துல அகப்பட்டு கொண்ட பிறகு அங்க இருந்த கூடியிருந்தவங்க சிலர் சொன்னாங்க, இன்னைக்கு பாரு நான் என்ன பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அப்படியெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கேயே வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்துட்டு, சரி இதுக்கு மேலே இங்க அடங்கி இருந்தா எவ்வளவு நேரம் தான் இருக்க, எங்களையும் விட மாட்டேங்கிறாங்க, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட்டு பைக்கில் போயிருந்தேன், ஹெல்மெட்டை தலையில் மாட்டிட்டு மேலே இருந்து கீழே இறங்கிட்டேன். படி எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, வாடா வாடா வா அப்படின்னு. அவ்வளவு மரியாதையை கூப்பிட்டாங்க. ஒரு 4-5 ஸ்டெப் தான் போனேன். என்ன அப்படி சொன்ன அதே ஆள் சொல்றாரு என்ன தெரியுமா, ஃபாதர் மேல எவனும் கை வைக்கப்படாது, ஃபாதர் மேல எவனும் கை வைக்கப்படாது அப்படின்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் அப்படி செயின் மாதிரி நின்று எனக்கு நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினாங்க. அதுல என்ன அப்படியெல்லாம் கூப்பிட்டவரு இன்னொருவரை பார்த்து சொன்னாரு, ஃபாதர் வண்டியில ஏறி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் பத்திரமா விட்டுரு அப்படின்னாரு. அல்லேலூயா. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பட்சிக்கிறவனிடத்துல இருந்தே பட்சணம் கிடைக்குங்கிற. எனக்கு பாதுகாப்பு வேற யாரும் கொடுக்கல. வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டார்ல மரியாதையா, அவரே எனக்கு பாதுகாப்பு கொடுத்து ஃபாதரை பைக்கில் ஏறி ஃபாதரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் வரையும் பத்திரமா விட்டுட்டு வந்துடு அப்படின்னாரு. அப்புறம் அவரு ஃபாதர் வண்டியில் பின்னுக்கு ஏற நான் முன்னால போக, அவரே என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, சார் இவங்கெல்லாம் இப்படி தான் சார், அடுத்த முறை வர நேரம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு என்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அது பட்சிக்கிற மீனா இருந்தா கூட நம்ம தூக்கி எடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தராலே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து தேவன் எனக்கு பட்சணத்தை தருவார் என்கிற விசுவாசிக்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, ஆபத்து காலங்கள் வரும்போது ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருப்போம்னு சொன்னா பட்சிக்கிற மீனையும் கர்த்தர் பட்சணமாய் மாற்றுவார். இந்த வருஷத்துல பட்சிக்கிறவனிடத்துல இருந்து உங்களுக்கு பட்சணம் கிடைக்கும். எந்த பலவானிடத்துல இருந்து உங்களுக்கு மதுரம் வராதோ அங்கே இருந்து உங்களுக்கு மதுரம் வரும். ஆமென். அவனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரும்? மதுரம் வரும். மூன்றாவது இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 27வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 27 verse 41. ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம். எப்ப ஆசீர்வாதம் வாங்கினார் இவரு? சொல்லுங்க. ஏசாவை போல வேஷம் போட்டு போய் என்ன செஞ்சிட்டாரு? தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை அவர் வாங்கி கொண்டார். ஏசாவை போல் வேஷம் போட்டு போய் தகப்பனை வஞ்சித்து நான் தான் ஏசா என்று சொல்லி ஏமாற்றி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். இப்பொழுது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை முறைப்படி பெற்றுக்கொள்வதற்காக ஏசா வருகிறார். அங்கே வந்தபோது தகப்பன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மகனை ஏற்கனவே எனக்கு யாரோ ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்களே, அது யார்? அது நீ இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அது நான் இல்லை. அப்போ உன் தம்பி போல குரல் அப்பயே அவன் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா உடம்ப தடவி பார்த்த நேரம் அது உன்னை போல இருந்தது, ஆகையினால நான் அவனுக்கு ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்பதான் யாக்கோபு ஏசா கேட்கிறா, அப்பா எனக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும்?
வேணும்னு கேட்கிறான். இவனும் பாத்தீங்கன்னு சொன்னா கடமைக்கு ஆசீர்வதித்து என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அந்த நேரத்துல தான் இந்த ஏசாவுக்கு யாக்கோபுக்கு மேல என்ன உண்டானது, பயங்கரமான கோபம் உண்டானது. அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். 27வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம், ஆமா, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும். ஆமா, எங்க அப்பா சீக்கிரம் செத்து போயிருவாரு, கருமாதிக்கு அவன் எப்படியும் வருவான். எப்படிங்க, எங்க அப்பா எப்படி என்ன செய்வாரு, நிச்சயமா செத்து போவாரு, சீக்கிரமா செத்து போவாரு. ஏன்னா அவரு சொன்னதே அப்படித்தானே, டேஸ் நான் சாப்பிட்டு சாகணும்டாரு. என்ன சொன்னாரு, நல்லப்பா சும்மா சாக முடியாது, சாப்பிட்டுட்டு தான் சாகணும்னாரு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா சீக்கிரமா செத்து போவாரு. அதனால நம்ம அப்பாவுடைய சாவுக்கு எப்படியும் என்ன செய்வான், எங்க தான் இவன் தப்பி ஓடினாலும் அப்பா மரணமடைந்த செய்தியை கேட்டால் அவன் இங்கே வருவான். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று சொன்னான். அப்ப பாருங்க, யாக்கோபினிடத்திலே நல்லா கவனிக்கணும், ஏசாவினிடத்திலே யாக்கோபுக்கு இருந்தது என்ன, மரணம் தான். அப்படித்தானங்க, பகைதான், விரோதம் தான், இதானே இருந்துச்சு. அவன் என்ன சொல்லுகிறான், என் தகப்பனுடைய மரணத்துக்கு எப்படியும் அவன் வருவான். அவன் வந்தான்னு சொன்னா, என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொலை செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்ப யாக்கோபை ஏசா என்ன செய்கிறான், பட்சிக்க நினைக்கிறான். என்ன செய்ய விரும்புகிறான், பட்சிக்க நினைக்கிறான். வந்தா அவ்வளவுதான். எப்படி காயின் ஆபேல போட்டுதல்னானோ அதே போல இவன் என்ன செய்ய நினைச்சிட்டான், தன் சகோதரனை போட்டுதல்ல நினைச்சிட்டான். அப்படியானால் யாக்கோபுக்கு ஏசாவின் இடத்துல என்ன இருந்துச்சு, ஆபத்து இருந்துச்சு, அன்பு இல்ல, ஆபத்து தான் இருந்துச்சு. இப்ப நடந்த சம்பவம் என்ன, வாசியுங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் சொல்றேன், நீங்க வாசிக்க வேண்டாம். இங்கே நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், யாக்கோபு திரும்பவுமாக தன் மாமனாருடைய வீட்டிலிருந்து எங்க புறப்பட்டு வராரு, தகப்பனுடைய தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார். அப்படி தகப்பனுடைய தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது தன்னுடைய ஆட்களிலே சிலரை பிடித்து, நீ நேரா போ, எங்க போ, என் அண்ணன் இருக்கிற தேசத்துக்கு போய் இப்படி உன் தம்பி குடும்பத்தோடும் பரிவாரத்தோடும் வருகிறார் என்று அண்ணன் கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னான். இவன் போய் நேரா அங்க போய் சொல்றான். என்ன சொல்றான், யாக்கோபை பார்த்து விட்டு, இந்த மன்னிக்கவும் ஏசாவை பார்த்து யாக்கோபின் வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் சகோதரனாக்கி யாக்கோபு என்ன செய்கிறாரு, பரிவாரத்தோடு என்ன செய்கிறார், திரும்பி வருகிறார் என்கிற செய்தியை சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் 400 பேரோட வாரேன் போய் சொல்லுன்ட்டான். என்ன சொல்லிட்டான், நான் யாக்கோபை சந்திப்பதற்கு 400 பேரை சொல்லுங்க, ஆமா, என் தம்பியை சந்திக்கிறதுக்கு நான் 400 பேரோட வாரேன் போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் அங்க இருந்து துட்டுன்னு ஓடி வந்து, ஐயா நீங்க சொன்னதை சொன்ன உங்க அண்ணன் கிட்ட என்ன சொன்னாரு, 400 பேரோட வாரார் ஐயான்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். இவனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும். அப்ப யாக்கோபுக்கு இப்ப என்ன வந்துருச்சு, ஏனென்றால் என் சகோதரன் என்றாவது என்ன என்ன செய்வான், கொலை செய்வான், அவனிடத்துல எனக்கு அன்பு இருக்காது, என் மேல அவனுக்கு ஒரு அருவருப்பு தான் இருக்கும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, உடனே 11-12 வசனங்களை வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இப்ப யார் சொல்றது, யாக்கோபு சொல்ற, ஆண்டவரே என் சகோதரன் 400 பேரோட வாரானா, அவன் இன்னைக்கு எங்களை என்ன செஞ்சிட்டான், துவையல் தான். எப்படிங்க, இன்னைக்கு எங்களை முறியடிச்சான், எங்க ஒன்னாவது அவன் பட்சித்து போடுவான், அவன் கையில அகப்பட்ட ஒன்னையாவது அவன் விட மாட்டான்.
அவன் பட்சித்து போடுவான். ஏனென்றால் அவன் பட்சிக்கிறவனாக இப்பொழுது இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் உனக்கு மெய்யாகவே நல்லா கவனிங்க. ஏமாத்திட்டு ஓடுற நேரம் ஆண்டவர் அந்த இடத்துல படுத்திருந்தான் பாருங்க. ஒரு தலையணைக்கு கல்லை வச்சு படுத்திருந்தான் பாருங்க. அந்த வனாந்தரமான இடத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எப்படி? உன் சந்ததியை எல்லாம் கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். நீ கால் வைக்கிற இடத்துல உனக்கு தருவேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை இப்ப பிடிச்சுக்கிட்டான். எப்படி? தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. இன்னைக்கு அண்ணன் 400 பேரோட வாரானே, வாக்குத்தத்தம் நிறைவேறாத ஆண்டவரே. 400 பேர் வந்தா என்ன ஆகும் ஆண்டவரே? ஒரு உயிர் கூட இங்க தப்பாதே. நான் மட்டும் இல்ல, நான் நேசிக்கிற மனைவியாகிய ராகேல், லேயாள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவன் பட்சித்து போடுவானே. சரியா? நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். என்ன செய்றான்? அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? என்ன வாக்குத்தத்தம்? சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணம். ஆமென், அல்லேலூயா. பலவானிடத்திலே இருந்து மதுரம். அப்புறம் தனிப்பட்ட நிலைமையில உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? இதை எடுத்து பைபிள்ல புக் மார்க்கா வச்சுக்கப்படாது. ஜெபிக்கிற நேரம் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைக்கணும். நீர் அப்புறம் இது எதுக்கு ஆண்டவரை என்கிட்ட கொடுத்தீர்னு கேட்கணும். இப்படி என்ன கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? கொடுக்கறதுக்கு அவருக்கு நமக்கு உரிமை என்ன? நம்ம இப்ப கேட்டோமா? அவர் தானே கொடுத்தாரு. அவருக்கு கொடுக்கறதுக்கு உரிமைனா இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு அவர்கிட்ட கேட்கவும் நமக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா, நமக்கு உரிமை உண்டு. பாருங்க, அவன் சொல்றான், இவன் இவ்வளவுக்கும் பாருங்க பக்கா ஃப்ராடு, ஏமாத்திட்டு ஓடினவன். இவனே ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன்னா, புரியுதா? ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் என்னை விரட்டிக்கிட்டு வரான். 400 பேர் வந்தா பட்சிக்கிறவன் என்னை பட்சித்து போடுவான். இப்படி எங்க அப்பா ஈசாக்குக்கு யாக்கோபுக்குன்னு ஒரு மகன் இருந்தானே தெரியாம போயிரும். புரியுதா? அந்த அளவுக்கு அவன் வந்து எங்களை இல்லாமக்கிடுவான். ஆண்டவரே, வாக்கு பண்ணினவர் நீர், இந்த வாக்கு தத்தத்தை நீ நினைச்சிடலோன்னு சொல்லி அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிக்கணுங்க. ஆமென். நம்ம பாருங்க, நமக்கு நிறைய பேரு இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் வாங்கி வாங்கி பைபிளுக்குள்ள மொத்தமா வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் அது நிறையவே மாட்டேங்குது. புரியுதா? வாழ்க்கையில் அது நிறைவேறுவதே இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா நீங்க பார்க்கணும். இதுல ஆண்டவர் சொன்னது, உன் சந்ததிய நான் என்ன செய்வேன்? மணலை போல பெருக பண்ணுவேன். இப்ப நடக்கிற சம்பவம் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அப்படிதானுங்க? ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. இங்க யாக்கோபு வந்துட்டான், இப்ப ஏசா மட்டும் வந்துட்டான் வைங்க, கோபத்தோடு உக்கரத்தோடு வந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. இந்த நிலைமையில என்ன பண்ணலாம்? வாக்கு தத்தத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட போராடணும். நீ சொன்னது இதுதானே, நீ சொன்னது இதுதானே, இப்ப ஏன் எனக்கு எல்லாமே தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு? நீர் சொன்ன வாக்கு தத்தம் பொய்யா? இல்லன்னு சொன்னா நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உங்ககிட்ட வல்லமை இல்லையா? நீ சர்வ வல்லவராயிற்று. வாயினால உன்னை சொல்லிட்டீர்னா கையினால நீ செய்வீரே. தூங்க முஞ்சியலா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே, ஒரு வாக்கு தத்தத்தை நீர் வாயினால சொல்லிட்டீர்னா நீர் அதை கையினாலே நிறைவேற்றுவீரே. ஏன் எனக்கு எல்லாமே எதிர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு நம்ம போராடணும். அப்படி நாம் போராடி கேட்கும் போது ஆண்டவர் கண்சாடையாய் இருக்க மாட்டார். வேதத்துல வாசிச்சு பாருங்க, எதிராளியாய் வந்த அவன் தம்பியை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு உம்மா கொடுத்துட்டான். அல்லேலூயா. எதிராளியா வந்தாயா?
ரொம்ப கோபத்தோட வந்தான். 400 பேரோட வந்தான். அப்புறம் திரும்பி போற நேரம் சொல்லிட்டு போயிருப்பான், தெரியுமா, 400 வரையும் கூட்டு வந்தது வேஸ்ட், சும்மா போயிட்டே வந்திருக்கலாம் இருக்கலாம் இல்லையா? ஆமா. இப்பதான் அவன் யோசிக்கிறான், இந்த நிலைமையை மாற்றினது யார்? கர்த்தர். கர்த்தர் இந்த சூழ்நிலையை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? அவன் வாக்குத்தத்தத்தை வைத்து அவன் ஜெபித்தான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன வாக்குத்தத்தத்தை சிலர் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, எனக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு. அட, சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு தானே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமே. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் ஏசா 400 பேரோட வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதானுங்க? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் ஏசா இப்பொழுது 400 பேரோட வர்றதுக்கு சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இல்லாதத கூட சம்பந்தம் ஆக்கிரலாம். எப்பன்னு கேட்டா, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரோடு போராடினால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணம் உண்டாகும், பலவானிடத்திலே இருந்து மதுரம் உண்டாகும். ஆமே. எந்த இடத்திலிருந்து ஒத்தாசை வராது என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இவன் தான் எனக்கு சத்துரு, இவனாலதான் என் குடும்பத்துக்கு கேடுன்னு சொல்றியோ, அவனிடத்திலே இருந்து உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும், உன் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாகும். கர்த்தராலே மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தூங்குனாலும் பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா போடுங்க. ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதா? அதனால கர்த்தர் அதை செய்வார். ஆமென். இன்னும் சொல்ல போன எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் இதே போல செய்தவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வாசிங்க இன்னொன்னு, யாத்திராகமம் 16, யாத்திராகமம் 9:22 இருந்து சில வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 9:22 இருந்து சில வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. ஆமா, உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். எதுக்கு நேராக? வானத்துக்கு நேராக நீட்டு. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் கர்த்தர் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாய் இருந்தது. எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு 26 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம், நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, வானத்துக்கு நேரா கை எடுத்து ஜெபம் பண்ணு, நான் இப்ப அவங்களை என்ன பண்றேன் பாருன்னாரு. இவனும் கையில வச்சிருந்த கோலோட தூக்கிட்டு ஜெபம் பண்ணான். வானத்திலிருந்து அக்கினி மலை கல்மலை எல்லா வாதைகள் என்ன செய்து வந்து ஒட்டுது. யாருக்கு? எகிப்தியனுக்கு. ஆனால் இந்த கோசேன் நாட்டில் இருந்தது யாரு? இஸ்ரவேல் புத்திரர். ஆமென். எல்லாம் கவனிக்கணும். எந்த வானம் எகிப்தின் ஜனங்களுக்கு கேட்டை உண்டாக்கினதோ அதே வானம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டது. ஆமென். அந்த வானம் எகிப்தியர்களை பட்சித்தது, இஸ்ரவேலரை பாதுகாத்தது. ஆமென். பட்சிக்கிற வானத்திலிருந்து பட்சணம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்குமோ? எல்லாம் கவனிக்கணும். பட்சிக்கிற வானத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமோ? கிடைக்கும். நீ இஸ்ரவேலனாய் இருந்தால், யாக்கோபு இருந்தால், நீ இஸ்ரவேலனாய் இருந்தால், ஹல்லேலூயா, பட்சிக்கிற வானத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான உஷ்ணம், இரவுல பாத்தீங்கன்னா பயங்கரமான குளிர். வானம் தானே அவர்களை பாதுகாத்தது. ஆமென்.
வானத்துல என்ன தோன்றினது? மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். எந்த வானம் ஒரு எகிப்தியனுக்கு கேடுகளை உண்டாக்கினதோ அதே வானம் ஒரு இஸ்ரவேலனுக்கு அது பாதுகாப்பை அது கட்டளையிட்டது. அவன் பட்சிக்கிற வானத்திலிருந்து இஸ்ரவேலனுக்கு பாதுகாப்பு கிடைக்கியா? உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். எங்க எது கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையோ அந்த இடத்துல இருந்துதான் கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை செய்வார். ஆமே. இது பலிபீடத்துல இருந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிற சத்தியம். ஆமே. இது நிச்சயம், நிச்சயம் அது நடக்கதான் போகுது. நிச்சயமாய் அது நடக்கதான் போகுது. அல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு கேடு வரும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரத்தான் போகுது. ஆமென். அல்லேலூயா. இன்னும் சொல்லலாம். எப்படிங்க? ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயத்தில் பாருங்க, நீங்க வாசிச்சு பாருங்க. 7வது அதிகாரம் ஆதியாகமம் 7:20-23 வரைக்கும் இதோட முடித்து விடலாம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழம் உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் ஆசியிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. எல்லாம் மாண்டு போனது. ஒரு பெரிய ஜலப்பிரளயம் நோவாவின் காலத்திலே எல்லாம் மாண்டது. எல்லாரும் மாண்டு போனார்கள். எந்த ஜலப்பிரளயம் எல்லாரையும் ஒருவரை கூட உயிர் இல்லாமல் அழித்து நாசமாக்கினதோ, பட்சித்ததோ, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினதோ. ஆனா நோவா குடும்பம் பாத்தீங்கன்னா மேல ஒரு மலையில போய் பாதுகாப்பா இருப்பதற்கு காரணமே அதே சொல்லுங்க ஜலப்பிரளயம். ஒருவனுக்கு அழிவு தேவ பிள்ளைகளுக்கு அது அவர்களை மேன்மைப்படுத்தி கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவனுக்கு அந்த ஜலப்பிரளயம் சொல்லுங்க பட்சிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மேன்மையான ஒரு இடத்துக்கு, பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. அதனால நீங்க பாருங்களேன், இன்னும் சொல்லலாம். ஆமான் மொர்தெகாய்க்கு எந்த ஆமான் கிட்ட இருந்து சொல்லுங்க ஒரு ஆபத்து வர இருந்ததோ அதே மொர்தெகாய் கிட்ட இருந்து தான் ஆமானுக்கு கணம் உண்டானது. அப்படித்தானுங்க? ஆமென். மொர்தெகாய்க்கு ஆமான் கிட்ட இருந்து கணம் வர்றதுக்கு, மரியாதை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். எஸ்தர் 6:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. எந்த மொர்தெகாயை எந்த ஆமான் அழிக்கணும்னு நினைச்சானோ அதே ஆமான் அந்த மொர்தெகாயை கனப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி, ஆமா சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். ஆமா. எவன் ஒருத்தன் மொர்தெகாய்க்கு தூக்கு மேடையை செய்தானோ அப்படிப்பட்ட அதே மொர்தெகாய்க்கு அதே ஆமான் கிட்ட இருந்து என்ன கிடைத்தது? சொல்லுங்க. என்ன கிடைத்தது? கணம் கிடைத்தது. ஆமென். அவங்கிட்ட இருந்து என்ன கிடைத்தது? கணம் கிடைத்தது. பாருங்க, எந்த யோபுவை எந்த பிசாசு அழிக்கணும்னு நினைச்சானோ, எந்த நீதிமானுடைய குடும்பத்தை எந்த பிசாசு அழித்து ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சானோ, நீங்க பாத்தீங்கன்னா அதே பிசாசு அந்த யோபுவை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தான். ஆமென். பிசாசு கிட்ட இருந்து சாட்சி வருமா?
ஒரு நீதிமானை குறித்து பிசாசின் வாயிலிருந்து சாட்சி வருமா? சொல்லுங்க, வராதா? வரும். இந்த புது வருஷத்துல வரும். ஆமென், அல்லேலூயா. எவங்கிட்ட இருந்து வராதோ, வர முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அங்கே இருந்து வரத்தான் போகுது. எந்த இடத்துல இருந்து அவன் எல்லாம் என்ன மதிக்க மாட்டாங்க, அவன் எல்லாம் என்ன மதிக்கவே மாட்டாங்க, அவன் பார்வையில எல்லாம் நாங்க ஒண்ணும் இல்லைங்க, நம்ம குடும்பம்னாலே ரொம்ப ஏளனமா இலக்கணமா நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்களை பத்தி அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு? நீங்க தூக்கி எடுக்கப்பட்ட ஜனம், நீங்க புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள், நீங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். உங்களுக்கு எதுக்கு உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தில் இருந்து எந்த இடத்திலே எவன் உங்களை மதிக்கலையோ அவன் உங்களை கனப்படுத்துகிறது இந்த வருஷம் தான். ஆமென், அல்லேலூயா. அவன் உங்களை கனப்படுத்துகிறது இந்த வருஷம் தான். இந்த வருஷத்தை தாண்டிட்டு அவன் ஒரு நாள் உங்களை கனப்படுத்த மாட்டான். இந்த வருஷத்துல உங்களுக்கு அவன் கனம் கொடுக்கிறான். ஆமென். நீங்க இல்லைன்னா இந்த காரியம் நடக்காதுங்க, நீங்க தாங்க இதுக்கு மெயினான ஆளு, நீங்க தாங்க இதுக்கு ஆணி வேறு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கனப்படுத்தி உங்களை எல்லா இடத்திலையும் ஆகாத கல்லா வச்சிருந்தவன் இந்த சில காரியங்களில உங்களை மூலக்கல்லா வைப்பான். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்யத்தான் போறாரு. உங்களை குறித்து நீங்க நினைக்க வேண்டாம், நான் அற்பமான எண்ணப்பட்டவன், நான் ஏளனமானவன், இந்த எண்ணம் உங்களுக்கு வேணாம். பேலியாளின் மக்கள் என்ன நினைச்சாலும் சரி, நீ தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் ராஜா. உன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் உன்னை கனவீனப்படுத்தலாம், ஆனா அந்த நிலைமையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றதான் போறாரு. இந்த வருஷத்துல கர்த்தர் அதை மாற்றதான் போறாரு. இந்த வருஷம் என்றால் நீங்க நினைக்கலாம் அதுக்கு இன்னும் 12 மாசம் இருக்கேன்னு சொல்லி, இல்ல, ஆரம்பத்திலேயே அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றதான் போறாரு. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்துல கர்த்தர் அதை மாற்றதான் போறாரு. உன்னை கனவீனம் பண்ணினவர்கள் உன்னை கனப்படுத்துகிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. உன்னை கனவீனப்படுத்துகிறவர்கள், உன்னை அலட்சியப்படுத்தினவர்கள் உன்னை கனப்படுத்த போகிற வருஷம் இந்த வருஷம். பட்சிக்கிற அவனிடத்திலிருந்து உனக்கு பட்சணம் உண்டாகும். உன்னை கனவீனப்படுத்தின அவனிடத்தில் இருந்து உனக்கு கனம் உண்டாகும். நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ரெண்டு காரியத்துல அவன் என்ன எப்படி இன்சல்ட் பண்ணிட்டான், 1-2 காரியத்துல அவன் என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அந்த குடும்பமே என்ன எல்லா காரியங்களையும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவன் 10 முறை உன்னை இன்சல்ட் பண்ணி இருக்கலாம், இந்த முறை அவன் உன்னை இன்சல்ட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உன்னை கனப்படுத்தக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் உன்னை அவனுக்கு முன்பாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து, அவமானப்படுத்துகிறவனிடத்திலே இருந்து, அழிக்க நினைக்கிறவனிடத்திலே இருந்து உங்களுக்கு கனம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கனம் உண்டாக போகிறது. பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணமும், பலவானிடத்திலே இருந்து மதுரமும் வந்ததுன்னு அவன் சொன்னான். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த புது வருஷத்துல உங்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீ விசுவாசி. இந்த வசனம் நான் ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக நான் பேசணும்னு நினைச்ச வசனமே வேற, நான் பேசணும்னு நினைச்ச வசனமே வேற. கடைசி வரைக்கும் ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்துல பிரசங்கம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா அது என்னமோ நானே சொந்தமா ஆயத்தம் பண்ண வசனம் போல எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யோசிச்சு பார்த்து, ஆண்டவரே இந்த பிரசங்கத்துல எனக்கு ஒரு திருப்தியே இல்லையேன்னு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து என் ஜனங்களுக்கு பட்சணம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. பலவானிடத்திலே இருந்து என் ஜனங்களுக்கு மதுரம் உண்டாக போகிறது. இத போய் ஜனங்களுக்கு சொல்லுனாரு, வந்து சொல்லிட்டேன். ஆமென், ஆமென். மனசுல கலக்கமே வேணாம். கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ரொம்ப இப்ப கரண்ட் சிச்சுவேஷன், உங்களுடைய தற்போது இருக்கிற நிலைமைகள் நாம் பண்ணுகிற பிரசங்கத்துக்கு மாறாக இருப்பது போல் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அக்கிரமம் செஞ்ச யாக்கோபே வாக்கு தத்தத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட போராடுறானா, ஏன் நீங்க போராடக்கூடாது? என்கிட்ட இன்னைக்கு 1ஆம் தேதி இதெல்லாம் ஆண்டவரே என்ன கொண்டு வந்து உட்கார வச்சு நீர் சொன்னீரு, நீர் சொன்னதுக்கு இப்ப நடக்கிறதுக்கும் கான்ட்ரடிக்டா இருக்கு, சம்பந்தமே இல்லாம இருக்கு, இப்ப என்ன சொல்றீர்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் பதில் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. சூழ்நிலையை கர்த்தர் மாத்துவாரு.
கர்த்தர் சூழ்நிலையை மாத்துவார். இது இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளப்பட வேண்டிய வாக்குத்தத்தம். கர்த்தர் இதை எனக்கு செய்ய போறாரு, உங்களுக்கும் செய்ய போறாரு, நம்ம எல்லாருக்கும் செய்ய போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யாரும் எழுந்து போகக்கூடாது. இது முடிந்த உடனே உங்களுக்கு தேநீர் விருந்து உண்டு, அதெல்லாம் உட்கொண்டு விட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க இருங்க. ஹல்லேலூயா. யாரும் எழுந்து பாதியில போகக்கூடாது. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. நமக்கு இது முடிந்த உடனே திருவிருந்து ஆராதனை உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில தேவன் எனக்கு உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். தான் சொன்னதை ஆண்டவர் சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தான். இந்த காலை வேளையிலே நீங்களும் கூட அதே போல, நீங்களும் கூட அதே போல, நீங்களும் கூட அதே போல வாக்குத்தத்தத்தை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் நீர் பேசின வார்த்தைக்கும் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஆண்டவரே. நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லப்பா ஆண்டவரே. மாம்சீகமான கண்ணிலே நான் பார்க்கிறேன், சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன், நிலைமைகளை பார்க்கிறேன், வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீர் கொடுத்தவர் நீர் அல்லவா? நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நீர் அல்லவா? உம்முடைய தாசன் ஒரு செய்தியை கொடுக்க வந்திருந்த போது நீர் இன்னும் ஒரு செய்தியை கொடுத்து அந்த இடத்திலே பேச வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்தது நீர் அல்லவா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நீர் நிறைவேற்றணும். வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றணும் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்று, இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும், அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை அவர் விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் வாயினாலே சொன்னதை அவர் நிறைவேற்ற போகிறார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நெவர். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, என்ன இது? நாங்க இந்த ஆயி பட்டணத்திலே நாங்கள் தோற்று விட்டோமே என்று சொல்லி ஆண்டவர் எந்த இடத்துல தோத்தானோ அதே இடத்துல அவனை ஜெயிக்க வச்சாரு. எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ கேவலப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ பரிகசிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல இது ஒரு முட்டாள் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக உன்னை அவமானமாய் பேசினார்களோ அதே இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். அதே இடத்துல கர்த்தர் அதை செய்வார். எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல நீ உயர்த்தப்பட போகிறாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த இடத்துல உன்னை அற்பமாய் எண்ணினார்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர்களிடத்திலிருந்து இது கிடைக்காது. என்னை மேன்மைப்படுத்துவது அங்கிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல சொல்லாத. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோபுவின் குடும்பத்தை அழித்து அவனை சின்ன பின்னமாக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கணும். யோபு என்ற ஒருவன் இந்த பூலோகத்தில் இருந்தான் என்கிற ஒரு சரித்திரமே இருக்கக்கூடாது என்று யோபுவுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பி வந்தான். ஆனா அதே பிசாசு தான் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே பிசாசு தான் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தான். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், யோபு உம்மை சேவிக்கிறான் என்று சொல்லி பிசாசு யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தான். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலிருந்து ஒத்தாசை உனக்கு வராது என்று நிச்சயமாய் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு இந்த வசனத்தை எல்லாம் கேட்ட பின்பு உன் இருதயத்தை நீ மாற்றிக்கொள். சொல்லு, ஆண்டவரை பார்த்து, எனக்கு இந்த இடத்துல இருந்து தான் ஒத்தாசை வரும்.
ஹalleluya ஸ்தோத்திரம். எந்த இடத்துல ஆசீர்வாதம் வர வேண்டியதை உனக்கு தடுத்து நிறுத்திட்டாங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல இருந்து கட்டாயமா வரும், கட்டாயமா வரும், கட்டாயமா வரும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், வருஷத்தின் இறுதி நாளிலே அல்ல, வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் அதை உனக்கு செய்வேன். ஹalleluya. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா சூழ்நிலைக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லாத. தேவன் சொன்னது சொன்னதுதான், தேவன் சொன்னது சொன்னதுதான். பட்சிக்கிறவனிடத்துல இருந்து கர்த்தர் உனக்கு பட்சணத்தையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வாக்குத்தத்தம் 100% உண்மை, நீர் அதை செய்ய போறீரு. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே 100% அது உண்மை. ஆண்டவரே நீர் சொன்னதை செய்ய போறீரு, நீர் சொன்னதை அப்படியே செய்ய போறீரு. ஹalleluya, ஹalleluya. நீர் சொன்னதை அப்படியே செய்வீர் ஆண்டவரே. ஹalleluya. நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே praise you Lord, praise you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையை நான் போற்றுவேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உன்னையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் இன்னல் துன்பமே. Yes, Holy Spirit. நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. கர்த்தர் இந்த முதலாவது நாளில் இந்த வருஷத்துக்காக நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise you Lord. Hallelujah. உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த 2014வது வருடத்தின் முதலாவது நாளில தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். என்னோடு எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினீர். ஆண்டவரே, பட்சிக்கிறவனிடத்துல பட்சணம் கிடைக்குமா? ஹல்லேலூயா. இது ஒரு விடுகதை அல்லவா என்று உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம்.
ஆனா கத்த நீங்க வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறீங்க, பட்சிக்கிறவனிடத்திலே இருந்து பட்சணத்தை தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறபடியினால் நாங்களும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களும் உம்மை துதிக்கிறோம். எங்கிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு எது வர தடையாயிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்தே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மைகளை நீர் கட்டளையிட போகிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடாக இதுவரைக்கும் இருந்ததோ அவைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தர போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களாய் இருந்தார்களோ அவர்களை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செல்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றப் போகிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே நீர் அனுபவங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. இவர்கள் தூக்கி எடுக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, இவர்கள் எகிப்தியர்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, பட்சிக்கிறவர்களிடத்திலே இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் பட்சணத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். இது கர்த்தர் பேசின வாக்குத்தத்தம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே பிடித்துக் கொண்டு ஆண்டவரே, சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு பிரதி அனுகூலமாய் இருந்தாலும் வாக்குத்தத்தங்களை உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரியது என்பதை உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் அப்படியே செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வருடத்தின் கடைசி வரைக்கும் காத்திருக்க முடியாத ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பங்களிலேயே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் நிறைவேற்றி தருவீராக, நீர் நிறைவேற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தீயையும் தண்ணீரையும் கடந்த வருடத்திலே கடந்து வந்து கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே மனிதர்களை ஏறி வர பண்ணினதினாலே களைத்து போய் சோர்ந்து போய் சோர்வோடு கூட இருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகளை எல்லாம் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நீர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய திவ்ய பிரசன்னம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் முடிசூட்டும். தூய கரத்தினாலே காத்து நடத்துவீராக. கனமகிமையை உமக்கே செலுத்துகிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.